மிதுன ராசி 2026ஆம் ஆண்டு மே மாதம் தடைகள் விலகி வெற்றிகள் குவியும். உங்களுக்கு ராஜயோகம் ஆரம்பம். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு மே மாதம் ஒரு வசந்த காலம்தான் தொடக்கமாக அமைய போகுது. ராசிநாதன் புதன் பாக்கியாதிபதி குருவின் சஞ்சாரத்தினால முடங்கி கிடந்த காரியங்கள் இனி மின்னல் வேகத்தில் நடைபெற போகுது. மே மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு வாழ்வில் பல்வேறு நிலைகளில் முன்னேற்றத்தையும் மன மகிழ்ச்சியையும் அள்ளித்தரும் ஒரு அற்புதமான மாதமாக அமைய போகுது. மே 14ஆம் தேதி வரை ஒரு விதமான பலன்களும், அதற்கு பிறகு கிரகங்கள் அதிரடி மாற்றங்களினால் மற்றொரு விதமான சாதகமான பலன்களும் கிடைக்க போகுது. தடைகள் விலகி வெற்றிகள்லாம் குவிய போகுது. குறிப்பாக உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் மாத தொடக்கத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்து சூரியனுடன் இணைந்திருக்கிறது. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றியை தேடித்தரும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதோடு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் அதிகமாக நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க. பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மற்றும் உடன் பிறந்தவங்களின் ஆதரவால் பணவரவு திருப்திகரமாக இருக்கா. 12ஆம் இடத்தில் சுக்கிரன் மறைந்திருந்தாலும் அது உங்களுக்கு ஆடம்பர செலவுகளை காட்டிலும் கடந்த கால கவலைகளை மறந்து நிகழ்கால மகிழ்ச்சியில் திளைக்கும் மனப்பக்குவத்தை வழங்கும். மே 15ஆம் தேதிக்கு பிற்பாடு நிகழும் கிரக பயிற்சிகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு புதிய உத்வேகத்தை தரும். உங்கள் ராசிக்குள்ளேயே சுக்கிரன் பிரவேசிக்கிறதும் ராசிநாதன் புதன் 12ஆம் இடத்திற்கு செல்வதும் பரிவர்த்தனை யோகம் போன்ற நல்ல பலன்களை கொடுக்கும். இதன் விளைவாக உங்கள் ஆளுமை திறன் மற்றும் பேச்சு சாதுரியம் அதிகரிக்கும். இதுவரை உங்களை சரியாக புரிந்து கொள்ளாதவங்க கூட இப்போது உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க தொடங்குவாங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும். குறிப்பாக திருமண தடைகள் நீங்கி நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் அதிகம். குடும்பத்துடன் நீண்ட தூர பயணங்கள் அல்லது வெளிநாட்டு சுற்றுலா செல்ல திட்டமிடுறவங்களுக்கு இது மிகவும் ஏற்ற காலம். 10ஆம் இடத்தில் நிலவிய கிரகங்கள் அழுத்தம் மே 12ஆம் பிற்பாடு குறையிறதுனால பணியிடத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி சக ஊழியர்களின் ஒத்துழைப்புடன் பணிகளை செம்மையாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் புதிய ஆடை ஆபரணங்கள் மற்றும் வாகன சேர்க்கைக்கான யோகம் வலுவாக உள்ளது. செவ்வாய் பகவான் மேசராசிக்கு மாறுறதுனால உங்களிடம் இருந்த தயக்கம் மறைந்து துணிச்சலும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நாள்பட்ட உபாதைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீங்க. இருப்பினும் ராசிநாதன் 12இல் இருக்கிறதுனால சிறு சிறு பயண செலவுகள் ஏற்படக்கூடும். அவை பெரும்பாலும் சுப செலவுகளாகவே இருக்கும். ஆன்மீக ரீதியாகவும் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரித்து கோயில் வழிபாடுகள் மற்றும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவதன் மூலம் மொத்தத்தில் 2026 மே மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு தங்களின் தனித்தன்மையை இந்த உலகத்துக்கு நிரூபிக்க, குடும்ப உறவுகளை பலப்படுத்தவும் கூடிய ஒரு உன்னதமான மாதமாக நிகழப்போகுதுங்க.